Welcome biology students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 11th biogeology third lesson. Third lesson name is tissue level of organization. In this lesson today's section I would like to teach about columnar epithelium and pseudo stratified epithelium. Come to the introductory part. So our important heading is the columnar epithelium. So in Tamil, தூண்வடி epithelium. Columnar epithelium is composed of single layer of tall cells. Okay, single layer of tall cells. சரிங்களா, ஓரடுக்கு செல்களை கொண்ட உயரமான செல்கள். ஓரடுக்கு செல்களை கொண்ட டால் செல்ல உயரமான செல்கள் வித் ரவுண்ட் டு ஓவல் நியூக்ளியை அட் த பேஸ். ரவுண்டு டு ஓவல் நியூக்ளியை. ஸோ வட்ட வடிவம் முதல் சரிங்களா, வட்ட வடிவம் முதல் முட்டை வடிவம் வரை. ஸோ அந்த நியூக்ளியஸ் உட்கருக்கள் அந்த பேஸ் பகுதியில் அடிப்பகுதியில் காணப்படுகிறது. ஓகே, ஒன்ஸ் அகைன் த காலுமினார் செல்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் டால் செல்ஸ். ஓரடுக்கு கொண்ட உயரமான செல்களையும் வித் ரவுண்ட் ஆர் ஓவல் ஷேப்டு நியூக்ளி அட் த பேஸ். ஸோ அந்த செல்களினுடைய கீழ்ப்பகுதியில் காலுமினார் எபித்தலியத்தினுடைய கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஸோ ஓவல் வடிவு அல்லது ரவுண்ட் ஷேப்டு நியூக்ளியஸ் காணப்படுகிறது. இட் லைன்ஸ் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். சரிங்களா, இது வந்து எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட். டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னா உணவு பாதையின் உள்பகுதியில் லைனிங், அந்த உரையாக உள் அமைப்புகளை உரைகளில் ஒட்டி காணப்படக்கூடியது இந்த காலுமினார் எபித்தலியம், தூண்வடி எபித்தலியம். இட் லைன்ஸ் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஃப்ரம் ஸ்டொமக் டு த ரெக்டம். சரிங்களா, இறைப்பையில் தொடங்கி ரெக்டம் வரைக்கும் உள்பகுதியில் உரையாக சரிங்களா இன்டர்னல் லேயராக ஸோ உள்ள புறம் பரவி கிடக்கூடியது. ஸோ திஸ் காலுமினார் எபித்தலியம். டூ மாடிஃபிகேஷன் ஆஃப் திஸ் லைன்ஸ் ஆர். சரிங்களா, ஸோ இதனுடைய அந்த உரைகள் டூ மாடிஃபிகேஷன் ஆஃப் திஸ். சரிங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டூ மாடிஃபிகேஷன் ஆஃப் திஸ் லைன்ஸ் ஆர் லைனிங்கர். இது வந்து ரெண்டு அடுக்கு அமைப்புகளாக சரிங்களா, டூ மாடிஃபிகேஷன் ரெண்டு மாறுபட்ட அமைப்புகளாக அந்த உரையில் காணப்படுகிறது. ஒன்று பார்த்திங்கன்னா மைக்ரோவில்லை ஆர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோவில்லை ஆன் த அபிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் த அப்சர்வ்டிவ் செல்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா உறிஞ்சும் செல்களில், ஏன்னா மெயின் ஃபங்க்ஷனே உறிஞ்சுற வேலை தான். உறிஞ்சும் செல்களினுடைய உச்சியில் அப்பிக்கல்னா உச்சி, இந்த அப்பிக்கல்னு இருக்கு இல்லைங்களா, அப்பிக்கல்னா உச்சி பகுதியில் மைக்ரோவில்லை அப்படிங்கிற ஒரு மாடிஃபிகேஷனில் ஸோ அந்த காலுமினார் எபித்தலியம் இருக்குது. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா காப்லெட் செல்ஸ். சரிங்களா, காப்லெட் செல்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான செல். காப்லெட் செல்ஸ் விச் செக்ரேட் த ப்ரொடெக்டிவ் லூப்ரிகேட்டிங் மியூக்கஸ். சரிங்களா, இது ரெண்டாவது ஃபார்மேட் வந்து காப்லெட் செல்ஸ் அப்படிங்கிற ரெண்டாவது மாடிஃபிகேஷன். காலுமினார் எபித்தலியம் ரெண்டாவது மாடிஃபிகேஷன். காப்லெட் செல்ஸ் விச் செக்ரேட் த ப்ரொடெக்டிவ் லூப்ரிகேட்டிங் மியூக்கஸ். சரிங்களா, பாதுகாப்பு தரக்கூடிய சரிங்களா உயவுத்தன்மை மியூக்கஸ் போன்ற பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பு தான் அந்த கோப்லெட் செல்ஸ். செக்ரேட்னா உற்பத்தி செய்கிறது, ப்ரொடெக்டிவ் எப்படின்னா பாதுகாப்பு தரக்கூடிய, லூப்ரிகேட்னா உயவுத்தன்மை கொண்ட மியூக்கஸ் கோலைப்பொருள் உற்பத்தி செய்யக்கூடியது இந்த கோப்லெட் செல்ஸ். அப்போ ரெண்டு ஃபார்மேட் ஆகுது. மைக்ரோவில்லைங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, கோப்லெட் செல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா. The major functions of the above mentioned cells are of this epithelium include okay absorption உறிஞ்சுதல், secretion சுரத்தல், secretion of mucus சரிங்களா கோலை பொருட்களை சுரத்தல், and enzymes ஓகே நொதிகள் and other substance. ஓகே, secretion of mucus, enzymes and other substance. செக்ரிஷனை சுரத்தல். அப்போ கோலை பொருளை சுரக்கிறது, நொதியை சுரக்கிறது, மற்ற இதர பொருட்களையும் சுரக்கக்கூடிய வேலைகளே ஸோ அந்த காப்லெட் செல்ஸும் மைக்ரோவில்லை பொதுவாக காலுமினார் எபித்தலியம் இந்த ஃபங்க்ஷன்களை செய்யுது. ஸோ if the columnar cells bear cilia on their free surface. ஸோ இந்த காலுமினார் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு சில முக்கியமான தோற்றங்களை வெளிப்படுத்துது. காலுமஸ் இந்த தூண்டடி செல்ஸ் பியர்னா தோற்றுவித்தல், எதைனா சிலியாவை சரிங்களா குற்றிலைன்னு சொல்ல குற்றிலைகளை தோற்றுவிக்கிறது. அது இருக்கிற இடத்த அது இருக்குது இல்லைங்கிறத வச்சு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஆன் த பேஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் தே ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ்.
So if the columnar cells bear cilia on their free surface, they are called ciliated epithelium. சரி, ஒரு காலுமினார் செல்ஸ்க்கு மேலே சிலியா இருந்துச்சுன்னா அது சிலியேட்டட் எபித்திலியம்னு சொல்லுவோம். இந்த சிலியேட்டட் டைப் அதோட வேலை என்ன பார்க்கலாம். அந்த குற்றலை கொண்ட காலுமினார் எபித்திலியத்தோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா புரோப்பல்னால் வெளித்தள்ளுதல், வெளியே எக்ஸ்பெல் பண்ணுறது, வெளியே தள்ளுதல். சிலியேட்டட் டைப் குற்றலை கொண்ட வகையானது. சிலியேட்டட் டைப்ஸ் ப்ரொப்பல்ஸ் மியூக்கஸ். சரிங்களா, மியூக்கஸ்னால் கோழை. அது இந்த சிலியர் டைப் கோழையை வெளியே தள்ளுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சிலியரி ஆக்ஷன். சரிங்களா, குற்றிலை அசைவுன்னு சொல்லுவோம். சிலியரி ஆக்ஷனாக குற்றிலை அசைவு என்ற முறையை பயன்படுத்தி இந்த சிலியேட்டட் எபித்திலியமானது மியூக்கஸ் கோழை பொருளை வெளித்தள்ளுகிறது. ஸோ இட் லைன் த ஸ்மால் பிராங்கியூல்ஸ். இந்த சிலியரி டைப் சிலியேட்டட் டைப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ், அதாவது உள் பகுதியில், சில உறுப்புகளின் உள்பகுதியில் இன்டர்னல் ஏரியாவில் இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிராங்கியூல்ஸ். சரிங்களா, சிறு சுவாச பகுதிகள், சிறு சுவாச பகுதிகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாச குழல்னு சொல்லும் இல்லைங்களா, சுவாச குழல் பகுதியில் ஃபெல்லோபியன் டியூப் அப்படின்னா அண்ட நாளம்னு சொல்லும் இல்லை, அங்கே யூட்ரஸ், கருப்பு, இந்த 3 இடத்துலையும் ஸோ சிலியர் டைப் இருக்குது. ஆனால் ஒன் இஸ் நான் சிலியேட்டட் டைப். நான் சிலியேட்டட் டைப் மீன்ஸ் ஸோ த காலுமினார் எபித்திலியம் டஸ் நாட் ஹேவ் சிலியா. இதில் சிலியை இருக்காது. ஓகே, நான் சிலியேட்டட் டைப்ஸ் மோஸ்ட் டைப் லைன்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைஜஸ்ட் ட்ராக்ட்ஸ், இல்லை உணவு பாதை, கேல் பேடர். சரிங்களா, கேல் பேடர் அதாவது தமிழ் என்ன சொல்லுவோம்னா பித்தப்பைன்னு சொல்லுவோம். பித்தப்பை அண்டு செக்ரிட்ரி டக்ட் ஆஃப் கிளாண்ட்ஸ். சரிங்களா, சுரப்பிகளின் நாளப்பகுதிகள் 3 இடத்துல நான் சிலியேட்டட். இதில் தனித்தனி திரிமர், சிலியேட்டட் டைப் திரிமர், நான் சிலியேட்டட். சிலியேட்டட் மீன்ஸ் the columnar epithelium they contain, so those structure contain cilia. Non-ciliated means the cells that does not contain cilia. Okay, so non-ciliated type found in digestive tract, gallbladder and secretory ducts of glands. Okay, so here columnar epithelium is completed. தூண்வடி epithelium முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியல் செல்ஸ். நெக்ஸ்ட் வரு சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியல் செல்ஸ். பொய்யடுக்கு எபித்திலியல் செல். சூடோனா பொய்யான, பொய்யடுக்கு எபித்திலியல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் செல்ஸ் ஆர் காலுமினார். சரிங்களா, இதுவும் தூண் வடிவத்தினுடைய ஒரு அமைப்பு தான். இதுவும் தூண் வடிவம் தான், பட் அன்ஈக்குவல் இன் சைஸ். சரிங்களா, அளவுகள் சற்று மாறுபட்டு காணப்படுகிறது. சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு செல்ஸ் ஆர் ஆல்சோ காலுமினார். இல்லை, சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு செல்ஸும் பொய்யடுக்கு எபித்திலியம் கூட தூண் வடிவம் காலுமினார் தான், பட் செல்ஸ் ஆர் அன்ஈக்குவல் இன் சைஸ். செல்ஸ் எல்லாம் சற்று உருவம் ஒரே அமைப்பில் இல்லை. ஆல்தோ த எபித்திலியம் இஸ் சிங்கிள் லேயர்ட். ஆனால் இந்த எபித்திலியம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயரர், ஓரடுக்கால் ஆக்கப்பட்டவைகள், ஓரடுக்கு செல்கள் மட்டுமே கொண்டவை. ஆல்தோ த எபித்திலியம் இஸ் சிங்கிள் லேயர்ட் yet it appear to be multi layered. சரிங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி தோன்றோம்னா மல்டி லேயர் இருக்கிற மாதிரி இருக்கும். actually single layer, but even though it must be appear multi layered. ஆனால் பார்த்தா எப்படி தெரியும், மல்டி லேயர் இருக்கிற மாதிரி தெரியும். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா த நியூக்ளியர் நியூக்ளியர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட் டிஃப்ரெண்ட் லெவல் டிஃப்ரெண்ட் செல்ஸ். சரிங்களா, ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு இடத்துல நியூக்ளியஸ் இருக்குது. பர்டிகுலர்னால் சென்டரில் இருக்கணும், இல்லைன்னா கார்னர்னால் கார்னரில் இருக்கணும், எட்ஜ்னா எட்ஜில் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, ஒரு செல்லில் மிடில் இருக்குது, ஒன்றில் கார்னர் இருக்குது, ஒன்றில் சென்டரில் இருக்குது. சரிங்களா, இப்படி வெவ்வேறு ஆங்கிளில் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த நியூக்ளியஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால ஸோ இது எப்படி இருக்குது, மல்டி லேயர் மாதிரி இருக்குது. ஆனால் காமன்லி இட் இஸ் சிங்கிள் லேயர். ஸோ நியூக்ளியர் லை அட் டிஃப்ரெண்ட் லெவல் இன் டிஃப்ரெண்ட் செல்ஸ், ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட். அதனால் இது என்ன சொல்கிற, பொய் அடுக்கு எபித்திலியம் என்கிறோம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம். இது பொய் அடுக்கு எபித்திலியம் என்று அழைக்கப்படுகிறது. அண்ட் இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ப்ரொடெக்ஷன். இதோட முக்கியமான பணின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, செக்ரீஷன். சரிங்களா, சுரத்தல் அண்ட் அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல். சிலியேட்டட் ஃபார்ம்ஸ் லைன் த ட்ரைக்கியா. ஸோ இதுலேயும் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம்ஸ். சரிங்களா, த சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம் கண்டெய்ன்ஸ் சிலியா மீன்ஸ் ஸோ தட் இஸ் சிலியேட்டட் ஃபார்ம், குற்றிலை கொண்டிருக்கும். த சிலியேட்டட் ஃபார்ம்
குற்றலை கொண்டவைகள். சிலியேட்டட் ஃபார்ம்ஸ் லைன் தி ட்ரக்கியா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா. ட்ரக்கியானா என்னது? சுவாச குழல் பகுதியிலும் அண்ட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். சரிங்களா? அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னா சுவாச குழலின் மேல் பகுதிகள். இந்த மாதிரி இடத்துலலாம் சிலியேட்டட் ஃபார்ம்ஸ் இருக்குது. நான் சிலியேட்டட் ஃபார்ம்ஸ் லைன் தி எபிடிடமிஸ். நான் சிலியேட்டட்னா ஆப்சன்ஸ் ஆஃப் சிலியா. So pseudostratified epithelium does not contain cilia. So this is non-ciliated forms. So the non-ciliated forms line the epididymis. So நம்மளுடைய டெஸ்டிஸினோட இருக்கக்கூடிய வாஸ் டெஃபரன்ஸினுடைய ஒரு பகுதி எபிடிடிமிஸ் அந்த ஏரியாவில் இருக்குது. லார்ஜ் டக்ட், பெரிய பெரிய நாளங்கள் இருக்கும் இல்லையா, கிளாண்டில் சுரப்பிகளில் பெரிய பெரிய நாளங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் ட்ராக்ட் ஆஃப் மேல் யூரித்தீரா. சரிங்களா? மேல் யூரித்தீரா அப்படின்னு என்ன அர்த்தம்? ட்ராக்ட் ஆஃப் மேல் யூரியா, மேல் சிறுநீர் பாதையிலையுமே இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள், இம்பார்ட்டண்ட் எபித்திலியல் டிஷ்யூ டிஸார்டர். எபித்திலியல் டிஷ்யூனால் வரக்கூடிய குறைபாடுகள், நோய்கள் என்னென்னு பாருங்கள். எக்ஸிமா, இது ஒரு நோய். சரிங்களா? சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு நோய். எபித்தீலியர் கார்சினோமா. சரிங்களா? எபித்தீலிய புற்றுநோயின்னு சொல்லுவோம். சிவியர் ஆஸ்துமா. சரிங்களா? கடுமையான ஆஸ்துமா. ஸோ இதெல்லாம் வந்து வரக்கூடியதான எபித்திலியல் டிஷ்யூனால் வரக்கூடிய முக்கியமான டிசீஸ். ஓகே, ஸோ see here the different epithelium spread in different area of the human body. Listen here. So here listen, this is simple column. Yesterday last class diagram, simple columnar epithelium. Okay, simple columnar epithelium, stratified squamous epithelium. See this picture. Simple cuboidal epithelium, எளிய கனசருடைய epithelium இது. So apical surface of the epithelium, cells nuclei. Okay, simple squamous epithelium in air sac of the lung. Next, pseudo stratified ciliated columnar epithelium in respiratory tract. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல pseudo stratified ciliated epithelium இருக்கு. ஸ்ட்ரக்சரை பாருங்க. Okay, this is the basic structure of pseudo stratified epithelium and some other epithelium. So thank you, keep watching, don't skip the video. Thank you.